இதை போல் ஒரு கோழி குழம்பு செஞ்சு சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது நல்லா அட்டகாசமாக இருக்கும். இந்த சிக்கன் குழம்பு மசாலாலாம் அரைச்சி செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், இது கூடவே 6 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய் இதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கம்மா. நல்லா ஒரு பொன்னிறமாக வறுக்கணும். வறுக்கும் போதே நமக்கு வாசனை வரும், நல்லா மிளகு சீரக வாசனை கமகமன்னு வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு இறனதும் கூடவே 4 காஞ்ச மிளகாய் பாருங்கம்மா. இந்த அளவுக்கு நல்லா சூடானதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேன் வச்சுடுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது கூடவே ஒரு 20 பீஸு சின்ன வெங்காயம், இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும், அது வரல நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா நல்லா ஆறி இருக்கு, இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது ஒரு அரை அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இது கூடவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சோமா மசியாது, அதனால ஃபஸ்ட்டு மசாலாவை ஒரு அரை அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். சிக்கன் குழம்பு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இது சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் கூடவே 2 பெரிய தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபஸ்ட்டு சிக்கன் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டிடுங்க. மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம். இதை மிக்ஸி ஜாரை அப்படியே கழுவி ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த கப்பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். பாருங்கள், ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இதை மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த பதத்தில் இருந்ததுன்னா சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், ரைஸோட வச்சு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். விசில் வச்சு மூடிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். நான் 4 விசில் விட்டுருக்கேம்மா. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், குழம்போட கலர் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், நல்லா மணமாக இருக்குது. அதே போல் சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்துட்டு மேலவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி நல்லாவே சேர்த்துக்குங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி. செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக, அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டான ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை போல் ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இது கூடவே கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 6 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துடலாம். எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இது அதிகமாக கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். எப்போ சிக்கன் செய்கிறோமோ அந்த டைமில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெடாது. இந்த மசாலா ஒரு 3 மாதமாக இருந்தாலும் 5 மாதமாக இருந்தாலும் அப்படியே இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம்.
இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் எடுத்தீங்கன்னா இதை போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டோமா இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுடுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருங்க. இதை சேர்த்துடலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து சிக்கன் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். 10 நிமிஷம் எதனால் ஊற வைக்கிறேன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக இவ்வளோதான் தண்ணி. இதை வந்து இப்படி தெளித்து விட்டுருங்க. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அப்போ வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நல்லா கலந்துருங்க. இது கூடவே 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் வாசனைக்காக தான். காரம் வந்து ரொம்ப உள்ளே இறங்காது. இப்போ வந்து அடுப்பு தீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. மூடி வச்சு ஒரு மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷம் நம்ம விடலாம். நடுவில் கலந்து விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. ஆனால் சாப்பிட்றது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எள்ளு போட்டிருக்குமே கசப்பாக இருக்குமான்னு நினைக்காதீங்க. எள்ளு போட்டதுனால டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி.